சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது ஸ்டாலினோட ஆட்சி இந்த ஆண்டுக்குள் அகற்றப்படும் என தற்போது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. அதாவது சமூக நீதி என்றா கர்நாடக புலியா பாய்வதாகவும், தமிழகத்தில் திமுக அரசு பூனையாக பதுங்குவதாகவும், சமூக நீதிக்கு எதிரான ஆட்சிக்கு தமிழக மக்கள் முடிவு கட்டுவாங்க, வன்னியர்கள், பட்டியலின மக்கள் உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து தரப்பினரும் துரோகம் இழைத்து வரும் திமுக ஆட்சிக்கு வரும் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் முடிவுரை எழுதப் போவது உறுதி என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சிச்சிருக்காரு. இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்க அறிக்கையில், கர்நாடகாவில் பட்டியலின சமூகத்தினருக்கு வழங்கப்பட்டு வரும் 17% இட ஒதுக்கீட்டை 3ஆக பிரித்து பட்டியலினம் வலது 6%, பட்டியலினம் இடது 6%, பிற பட்டியலினத்துக்கு 5% உள் இடஒதுக்கீடு வழங்கி அம்மாநில அமைச்சரவை முடிவு செஞ்சிருக்கு. அண்டை மாநிலமான கர்நாடகத்தில் அனைத்து சமூகங்களையும் உரிய சமூக நீதி வழங்க வேண்டும் என்ற இலக்கை நோக்கி எடுக்கப்பட்டிருக்க இந்த வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை பாராட்டத்தக்கதாகும். பட்டியலினத்திற்கு உள் இடஒதுக்கீடு வழங்கும் விஷயத்தில் அம்மாநில அரசும் அதற்காக அமைக்கப்பட்ட ஆணையம் காட்டிய வேகமும் அக்கறையும் பாராட்டத்தக்கது. பட்டியலின சமூகங்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வாங்குவது குறித்து பரிந்துரைக்கப்பட்ட கர்நாடக உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி என் நாகமோகன் தாஸ் தலைமையில் கடந்த பிப்ரவரி 21 அமைக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையம் சரியாக 165 நாள், அதாவது ஆகஸ்ட் 4 அதன் அறிக்கையை தாக்கல் செஞ்சது. அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட 15 நாளில் கர்நாடக அரசு அமைச்சரவையை கூட்டி உள் இட ஒதுக்கீடு வழங்க தீர்மானிச்சிருக்கு. மேலும் தமிழ்நாட்டில் ஒன்றுக்கும் உதவாத அரசும் அதனால் அமைக்கப்பட்ட தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையமும் இருக்கே, அவற்றை நினைக்க நினைக்க கோபம்தான் கொந்தளிக்குது. தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு உள் இட ஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் 31/3/2022 தீர்ப்பளித்தது. இன்றோட 1239 நாட்கள் ஆகுது. அரசால் அமைக்கப்பட்ட தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரைக்க ஆணையிட்டு இன்றோட 952 நாட்கள் ஆகுது. ஆனால் அரசும் ஆணையமும் வன்னியர்களுக்கு சமூக நீதியை வழங்க எதையும் செய்யலை. சமூக நீதியை பாதுகாப்பதற்கே அவதாரம் எடுத்து வந்தவர் போல நாடகங்களை அரங்கேற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்வதெல்லாம் சமூக நீதியை குழி தோண்டி புதைப்பது தான். வன்னியர்கள், பட்டியலின மக்கள் உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து தரப்பினர்களுக்கும் துரோகம் இழைத்து வரும் திமுக ஆட்சிக்கு வரும் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் முடிவுரை எழுதப் போவது உறுதி என ராமதாஸ் அவர்களுடைய பையனான அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கருத்துரையில் பதிவிடுங்க.